ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸாக பிரேக்கிங் நியூஸாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்லிமெண்ட்ல அதுவும் பார்லிமெண்ட்குள்ள ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இந்த ஒரு அட்டாக் ஒரு டாக்ஸிக் அட்டாக்காக இருந்ததுன்னா, ஏதாச்சும் ஒரு வெடிகுண்டோ இல்லைன்னா விஷவாயுவோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உள்ள அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படின்றவர் சீரியஸா இருந்திருப்பாரு, அமித்ஷான்றவர் சீரியஸா இருந்திருப்பாரு. ஏன் நம்ம மோடி கூட அதுல இருந்திருக்கலாம். ஸோ அவருமே வந்துட்டு இந்த அட்டாக்ல ஏதாச்சும் அவருக்கு ஆயிருந்தாலும் இன்னைக்கு நமக்கான ஒரு பிஎம் இருந்திருப்பாரா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டாக் பார்லிமெண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த டாக்ஸிக் அட்டாக் நடந்து இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா பிரபலமான பொலிட்டிஷியன்ஸும் ஏதாவது ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருப்பாங்க. இல்லைன்னா யாராச்சும் இதுல ஒருத்தங்க செத்து கூட இருந்திருக்கலாம். திரும்பியும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீ எலெக்ஷனும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழ்நாடோட மொத்த தலையெழுத்துமே இன்னைக்கு குடற்புடி ஆகியிருக்கலாம், மாறி இருக்கலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு அட்டாக்னால. இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்த அந்த அட்டாக் ஒரு ஸ்மோஸ்டிக்னால நிகழ்ந்த ஒரு அட்டாக். ஸோ இது வந்துட்டு எல்லாரோட அட்டென்ஷனுக்காக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு மோட்டிவ்ன்றது இருக்கா? அதை தாண்டி ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே டிசம்பர் 13, 2001 இந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு கன் ஷாட்ஸ் ஃபயருமே நடந்திருந்தது தீவிரவாதிகளுக்கும் அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற போலீஸ்காரங்களுக்குமே. ஸோ அதே டேட்ல இன்னைக்கு 22 வருஷம் கழிச்சு அந்த அட்டாக் இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ 2001 இருந்த பகை இன்னும் வரைக்கும் நீடிக்குதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? 2001 என்ன மாதிரி அட்டாக் வந்துட்டு நடந்தது? ஸோ அதை பத்தியான எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய அட்டாக் நிகழ்ந்ததுன்னா இதுக்கு கண்டிப்பா ஒரு மாஸ்டர் மைண்ட்ன்றது ஒன்று இருக்கும். ஏன்னா சாதாரணமெல்லாம் வந்துட்டு பார்லிமெண்ட் உள்ள ஒரு சாதாரண ஆள் ரொம்ப ஈஸியான நுழைஞ்சிட முடியாது. ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கு, அப்புறமா ஏகப்பட்ட செக்கிங்ஸ் இருக்கு, பல விஷயங்களை தாண்டி தான் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம போக முடியும். அப்படி போக முடிஞ்ச ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனா வாங்கிட்டு போனாங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காங்களா, உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கருப்பாடு இருக்கா அப்படின்றது மொத்த டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சும்மா ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் எவ்ரிடே நான் மேக் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் மூலியமா மட்டும்தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்களும் எல்லா விஷயத்தையுமே ஜஸ்ட் ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளோட பார்லிமெண்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 4 பேர் நுழைஞ்சிருக்காங்க. அதுல 2 பேர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நின்றுருக்காங்க. அந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில வந்துட்டு ஒரு 40 வயசான ஒரு உமன், ஓகேங்களா, அதே போல 25 வயசான ஒரு யங் பையன் ஒருத்தன் இருக்கான். ஸோ இதை தாண்டி உள்ள ஒரு 2 பேர் வந்துட்டு விசிட்டர் கேலரியில உட்காந்துட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள. ஸோ இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த கேலரி விசிட்டர்ஸ் அப்படி பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால கவனிக்க முடியும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் பர்மிஷன் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த எம்பிஸ் வந்துட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்லயோ, ஸோ ஏதாச்சும் ஒரு பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷன்லயோ வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்க வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த விசிட்டர் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. ஸோ இந்த விசிட்டர் பாஸ் வந்தாலுமே ஏகப்பட்ட செக்அப் பண்றது இருக்கும். செக்யூரிட்டி சைட்ல இருந்து பயங்கரமான ஒரு செக்அப் இருக்கும். அப்புறமா ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு செக்யூரிட்டியை தாண்டி தான் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ட்ரி அந்த விசிட்டர்ஸ் கேலரி அப்படின்ற ஒரு இடத்துல போய் உட்கார முடியும். இது எல்லாருமே அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த விசிட்டர் கேலரியில போய் நம்ம உட்கார்றதுக்கு முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்ன்றது கிடையாது. ஸோ இதோட தொடர்ச்சியா தான் வந்துட்டு இந்த கேலரி விசிட்டர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேலரி விசிட்டர்ஸ்ல
2 பேர் வந்துட்டு பிஜேபியில இருக்கிற ஒரு எம்பியோட மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ல 2 பேர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு பார்லிமெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கிற நேரத்துல பார்லிமெண்ட்ல 0 ஹவர் அப்படின்ற ஒரு விஷயம் ரெகுலரா நடந்துட்டு இருக்கும். இந்த 0 ஹவர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்துட்டு அவங்களோட கருத்தை முன் வச்சதுக்கு அப்புறமா அவங்களோட தொகுதியில வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட கருத்தை ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னா இந்த 0 ஹவர்ல வந்துட்டு அந்தந்த மினிஸ்டர் வந்துட்டு அந்தந்த தொகுதியில என்னென்ன இருக்கோ பிரச்சனையும் அதை வந்துட்டு முன்னிலைப்படுத்துவாங்க. அது எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கட்டும். சோ இந்த ஒரு 0 ஹவர் எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கொடுப்பாங்க எல்லா பார்லிமெண்ட்லயுமே. சோ அந்த மாதிரி ஒரு 0 ஹவர் டைம்ன்ற ஒரு விஷயம் வந்தது. இந்த 0 ஹவர் டைம் வர நேரத்துல இந்த விசிட்டர் பாஸ் கொடுத்துட்டு ஒரு எம்பியோட ரெக்கமெண்ட் 2 பேர் போனாங்க இல்லையா. சோ அந்த 2 பேர் எகிரி குதிச்சு என்ன பண்ணாங்க, அப்படியே டாப் அந்த விசிட்டர் கேலரி வந்து டாப்ல இருக்கும், கீழே பார்லிமெண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மாடி மாதிரி தான் இருக்கும். அந்த மாடியில இருந்து குதிச்சு சென்டர் ஆஃப் அந்த டேபிள்ல 2 பேர் குதிக்கிறாங்க. இப்போ நீங்க அதை பாக்குற அந்த போட்டோ தான் அந்த போட்டோ. சோ அந்த பெஞ்ச் மேல ஒருத்தன் எகிரி சென்டரா இருக்கிற அந்த சபாநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த இடத்தை நோக்கி போறதுதான் அந்த 2 பேரோட மோட்டிவாவுமே இருந்தது. பட் அப்படி போற நேரத்திலேயே இந்த 2 பேரை பிடிக்க வராங்கன்றது தெரிஞ்சதுமே அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த 2 பேர் ஒரு ஸ்மோக் ஸ்டிக்கை எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாக் அதுல இருந்து வருது, மஞ்சள் கலர் ஃபாக். அந்த டைம்ல ராகுல் காந்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே அந்த டைம்ல இருக்காங்க. எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது. எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இது வெடிக்கிற இந்த ஒரு ஸ்மோக் ஸ்டிக் வந்துட்டு ஏதாவது டாக்ஸிக் புகையா, விஷ புகையா, இல்லைன்னா இது ஏதாச்சும் ஒரு சிக்னலா, இந்த மாதிரி புகை ஏதாவது வந்தா எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் சுடுவானா, இல்லை எங்கேயாச்சும் ஏதாவது பாம்பு வெடிக்குமா அப்படின்றது எதுவுமே தெரியாம எல்லாருமே குழப்பத்துல இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற மத்த ஆட்கள் வந்துட்டு இந்த 2 பேரும் மடக்கி பிடிக்கிறாங்க. இப்படி புடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்மோக் வெளியில வந்தது பாருங்க, உடைச்சு வெளியில கொண்டு வந்தானுங்களா. இந்த ஸ்மோக் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில இருக்கிற ஒரு 2 பேர், ஒரு லேடிஸ் ஒரு பையன் 25 வயசு பையன் சொன்னீங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு கோஷம் எழுப்புறாங்க. அந்த கோஷத்துல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ஒண்ணு நாட்டுப்பற்றை பத்தி அந்த கோஷம் இருந்தது. அதை தாண்டி வந்துட்டு இந்த டிக்டேட்டர்ஷிப், இந்தியால வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்கு, ஒரு சர்வாதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்கு எதிராக வந்துட்டு ஒரு குரலை கொடுக்குறாங்க. இந்த ஒரு குரல் வெளியில 2 பேர் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களையுமே லேடிஸ் போலீஸ் வந்துட்டு பிடிச்சி அந்த லேடிஸுமே பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த 25 வயசு பையனுமே பிடிச்சிக்கிட்டாங்க. பட் அந்த வெளியில இருக்க 2 பேருமே ஸ்மோக் பாம்பை தான், அந்த ஸ்மோக் ஸ்டிக்கை தான் வந்துட்டு கொளுத்தி இருக்காங்க. அதுவுமே எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர்ல தான் இருந்தது. ஸோ அதுல வெளியில இருக்கும்போது ஃபிராக்ஷன்ஸ் அப்படி இதுவுமே வெளியில நடந்துட்டு இருக்கும்போது வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆனாங்க. இது என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் எங்கேயாவது ஸ்னைப்பர் சுடுவானா, இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு பாம்பு வெடிக்க போகுதான்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்க பதட்டம் ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, ஏதாச்சும் இது சிக்னலா, இல்லைன்னா இது விஷ புகையா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அட்டென்ஷனுக்காக கொண்டு வராங்களா அப்படின்றது வெளியில இருக்கிறவங்களுக்கும் குழப்பம், அதே நேரத்துல பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களுக்குமே குழப்பமாகுது. அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது விஷ புகையிலான்றது எதுவுமே இல்லை, இது ஒரு அட்டென்ஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. பட் இது ஏன் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்க தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு புரிதல்ன்றது எல்லாருக்குமே வந்தது. பட் அந்த டைம்ல அது விஷ புகையா இருந்திருந்ததுன்னா அதை சுவாசிக்கிற எல்லாருமே இன்னைக்கு இந்த டைம்ல சீரியஸா இருந்திருப்பாங்க. மேபி யாராவது ஒருத்தவங்க இறந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்தியாவில் இருக்கிற பொலிட்டீஷியன், இந்த பாலிடிக்ஸ் சைட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள் நடந்திருக்கலாம். ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் ரீஎலெக்ஷனோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சீரியஸான ஒரு விஷயமோ போராட்டமோ வேற எதுக்கானாலும் வெடிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த 4 பேரை மட்டும் இப்போதைக்கு பிடிச்சிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு 2 பேர் இந்த பிளான் எல்லாம் சொல்றவங்க வந்துட்டு இந்த பார்லிமெண்டே வெளியில எங்கேயும் தூரமா இருந்து செயல்படுறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம போலீஸ் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6 பேருன்ற மாதிரி இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. இது இன்னும் எவ்வளவு பெரிய டீம்ன்றது தெரியல. பட் இன்ன வரைக்கும் இந்த 4 பேரை கண்டுபிடிச்சதுல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு, நாங்க 4 பேருமே வந்துட்டு சோசியல் மீடியா சைட்ல தான் கனெக்ட் ஆனோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இந்தியாவில டிக்டேட்டர்ஷிப்பா இருக்க ஒரு சர்வாதிகாரி ஒரு இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு அட்டென்ஷனை நாங்க கொண்டு வந்து எங்களோட கருத்தை நாங்க சொல்லலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அமைப்புமே கிடையாது, முழுக்க நாங்க தான் ஓனா இது பண்றோம்னு சொல்லி அவங்களுமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இருக்காங்க. ஸோ இதோட அடிப்படையில எல்லா விஷயங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதை தாண்டி இப்போ 2001 வந்துட்டு இதே டிசம்பர் 13 வந்துட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2001
இதே டிசம்பர் 13 வந்துட்டு ஒரு அமைச்சர் போகிற ஒரு அம்பாசிடர் கார்ல வந்துட்டு எல்லாமே ஒரு மினிஸ்டர் போனா அந்த அம்பாசிடர் கார்ல என்னென்ன இருக்குமோ அந்த கொடி ஸ்டிக்கர் என்னென்ன இருக்குமோ நேம் பிளேட் என்னென்ன இருக்குமோ எல்லாமே வந்துட்டு பக்காவா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அதுல ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அந்த 5 பேருமே வந்துட்டு ஒரு பாகிஸ்தானிஸ். ஸோ அந்த பாகிஸ்தானிஸ் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட்குள்ள என்ட்ரி ஆகும்போது 2001 அவ்வளோ பெருசாக ஒரு செக்யூரிட்டின்னு இருக்காது இல்லையா. ஸோ அதனால ஒரு மேஜரான ஒரு செக்யூரிட்டிலாம் தாண்டி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு செக்யூரிட்டியில இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இவங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கேட்டை உள்ள வந்து ஸ்டாப் பண்ணும்போது அப்போ அந்த டிரைவர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணீங்கன்னா வேகமா ஆக்சிலேட்டர் அமைக்கி இன்னொரு ஒரு மினிஸ்டரோட கார்ல போய் டொம்முன்னு மோதுறாங்க. அப்படி மோதுற ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த 5 பேர் டக்கு 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 டக்குன்னு கார்ல இருந்து இறங்கி கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியில. சுத்தி இருக்கிற மத்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் போலீசர்ஸ் மத்த இருக்கிற பப்ளிக்ஸ் எல்லாருமே சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதிரில் வர செக்யூரிட்டி சைட்ல இருந்து போலீஸ் சைட்ல இருந்து வர புல்லட்ஸ் வந்துட்டு ஒரு புல்லட் அவங்க மேல படுது. அந்த மேல படும்போது அந்த ஆள் வெடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் டோட்டலா வெடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது இவங்க வந்துட்டு சாதாரண 5 ஆள் நார்மலான மனுஷங்களை இவங்க உடம்பு ஃபுல்லா மனித வெடிகுண்ட வச்சுக்கிட்டு வந்திருக்கானுங்க பார்லிமெண்ட் உள்ளன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதுக்கு அப்புறமா தெரிஞ்ச விஷயம் இதுக்கு மேல இவங்க பிடிச்சா வேலை ஆகாதுன்னு சொல்லி எதிரில் இருக்கிற நம்ம போலீஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு 5 பேரை சுட்டுக் கொள்ளிருக்காங்க. எல்லாருமே டப்பு டப்புன்னு வெடிச்சு செதறிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட் டேவா இந்தியா பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. இது 2001 நடந்த விஷயம் பெரிய ஒரு விஷயம் தான். பட் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ அதே டேட்ல கட் பண்ணா அடுத்த 22 வருஷமும் இது பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா 2001 அவ்வளவு செக்யூரிட்டி இல்லை. பட் அதுவே வெளியில தான் நடந்திருக்கு. பட் 2023 நம்ம இருக்கோம். பட் அப்படி இருந்துமே செக்யூரிட்டி எவ்வளவு டைட்டா இருக்கும். அந்த டைட்டை தாண்டி அவன் உள்ள போயிட்டு அந்த அட்டாக்கை கொடுத்துருக்கான் அப்படின்றப்போ இது செக்யூரிட்டி இருந்துமே என்ன பிரயோஜனம் தான் இங்க நம்ம கேட்கப்படுற ஒரு கேள்வியா இருக்கு. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் நம்ம ஒரு பேசிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன்னா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க போனீங்கன்னா கூட பெர்ஃபெக்டான ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸ்கேன் பண்ணுவானுங்க, என்ன பேக் எடுத்துட்டு வரும்ன்றது பார்ப்பானுங்க, நீங்க யாரு என்ன லுட்டு லுசுன்னு எல்லாத்துக்கும் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க நார்மலா நுழைய முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. அதே போல ஒரு ஸ்டேடியம்ல போயிட்டு நீங்க பாருங்க, ஒரு ஸ்டேடியம்ல நீங்க நார்மலா போயிட்டு என்ட்ரி ஆக முடியுமா, டிக்கெட்டை வச்சுலாம் முடியாது. டிக்கெட் வச்சுட்டு இருந்தாலுமே அது ப்ராப்பரான ஒரு செக்அப் பண்றது ஒண்ணு பண்ணுவாங்க. நீ யாரு என்ன ஏது நீ என்னென்ன வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க. அப்படி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கும் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்குமே அவ்வளோ செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கிறத தாண்டி இந்தியா பார்லிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? எந்த அளவுக்கு ஒரு இதுவான ஒரு விஷயமா அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பார்லிமெண்ட் அந்த பார்லிமெண்ட் உள்ள ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா அது மற்ற நாடுகளுக்கு தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், எல்லாருமே எப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாம பார்லிமெண்ட்டை வச்சிருக்குன்னு மற்ற நாடுக்காரன் நம்மளை கேட்க மாட்டானா? அந்த பார்லிமெண்ட் அவ்வளோ ஒரு பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளோ ஒரு டைட்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், பர்ஃபெக்டா ஒரு என்ன சொல்ற செக்யூரிட்டியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்த செக்யூரிட்டியை தாண்டி எப்படி அந்த பொருளை எடுத்துட்டு வந்தாங்க? அந்த ஸ்மோக் ஸ்டிக்ன்றது ஒரு அலுமினியம் சொல்றாங்க. அலுமினியம்ல வந்துட்டு அந்த ஒரு மெட்டல் டிடெக்டர்ல உங்களுக்கு தெரியலையா? அது ஒரு மெட்டல் ப்ராடக்ட்ன்றாங்க. அந்த மெட்டல் டிடெக்டர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? எப்படி அது மிஸ் ஆகி அவன் உள்ள போனா? அதுவுமே அவன் கால் ஷூல வச்சிட்டு இருந்தேன்னு சொல்றானுங்க. கால் ஷூல இருந்து அந்த ஒரு டிடெக்டரை எடுத்து அந்த ஒரு ஸ்டிக்கை எடுத்து உடைச்சி அதை வந்துட்டு புகை மண்டலமா ஃபுல்லா மாத்தி இவ்வளவு பெரிய ஒரு அராஜகத்தை பார்லிமெண்ட்டுக்குள்ள நடத்திருக்காங்க. சோ என்னோட கேள்வி இதுதான். இதுல வந்துட்டு இதுக்கு பின்னாடி அந்த ரெக்கமெண்ட் பண்ண அந்த எம்பி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் பிஜேபி ஆள் தான். சோ அவருக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இவனுங்க இருக்கிற இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டியே இந்த லெவலுக்கு தானா? ஈஸியா ஒருத்தன் போய் அங்க உள்ள போய் அட்டாக் பண்ற அளவுக்கு தான் செக்யூரிட்டியே அதுல இருக்கா? அந்த அளவுக்கு தான் டைட் பண்றானுங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கா? அதாவது வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு பெருசாகிற நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மக்களை டைவர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நடத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 3 தரப்புல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இந்த 3 விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்னன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்லிமெண்ட் நடந்தது. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு கம்பெனா மற்ற நாடுகள் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியா தான் நம்ம பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போதான் இது போல புது புது அப்டேட்ஸும் நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கடையை முறையிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.